ஸ்ரீ பாத்ரபத மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 25ஆம் நாள் கதை. இன்றைய கதை சிறப்பு வாய்ந்தது. அதில் பீஷ்ம பிதாமகர் புலஸ்திய முனிவரிடம், சிலர் நோன்பு நோற்க முடியாவிட்டால் அந்த பழக்கம் இல்லாதவர்கள் எந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கிறார். எனவே இன்று அழகான விரதங்களை குறித்து கூறும் இந்த புராண கதையை கேட்கலாம். இன்றைய பாத்ரபத மாத கதையை இனிதே துவங்கலாம். பீஷ்ம பிதாமகர் பிராமணரே, பயிற்சி இல்லாமை அல்லது நோயால் நோன்பு நோற்க முடியாமல் அதன் பலனை பெற விரும்புவோர்க்கு எந்த விரதம் சிறந்தது என்று கூறுங்கள் என்று கேட்டார். பின்னர் ரிஷி புலஸ்தியர், அதாவது புலஸ்திய முனிவர், அரசரே, நோன்பு நோற்க முடியாதவர்களுக்கு நான் முழுவதும் விரதம் இருந்த பிறகு இரவில் உணவு பரிந்துரைக்கப்படும் விரதம் மட்டுமே பொருத்தமானது என்று கூறுகிறார். இப்போது நான் அத்தகைய ஒரு பெரிய விரதத்தை அறிமுகப்படுத்துகிறேன். அதன் பெயர் ஆதித்ய சயன விரதம். இதில் சங்கரர் சடங்குகளின்படி வணங்கப்படுகிறார். புராணங்களில் வல்லுநர்களான மகா முனிவர்கள் இந்த விரதத்தை பிரசங்கிக்கும் நட்சத்திரங்களை குறித்து இப்போது நான் தங்களுக்கு கூறுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி ஹஸ்த நட்சத்திரத்துடன் வரும்போது அல்லது சூரியனின் சங்கராந்தி இருக்கும் பொழுது, அந்த தேதியே அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் அந்த நாளில் பகவதி, பார்வதி மற்றும் மகாதேவர் ஆகியோரை சூரியனின் பெயர்களில் வணங்க வேண்டும். சூரியனின் சிலையையும் சிவலிங்கத்தையும் பக்தியுடன் வணங்குவதும் பொருத்தமானது. ஹஸ்த நட்சத்திரத்தில் சூர்யாய நமக என்று உச்சரித்து சூரியனின் பாதங்களை வணங்குங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் அர்காய நமக என்று கூறி அவரது கணுக்கால்களை வணங்குங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் புருஷோத்தமாய நமக, இது அவரது கன்றுகளை பாதுகாக்கும். விசாகத்தில் தாத்ரி நமக, இது அவர்களின் முழங்கால்களை காப்பாற்றும். அனுராதா நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அனுஷ நட்சத்திரத்தில் சஹஸ்திர பன்வே நமக, அவரது 2 தொடைகளையும் இதை கொண்டு வணங்க வேண்டும். குய் மாநிலத்தைச் சேர்ந்த ஜேஷ்ட நட்சத்திரத்தில் அனங்கே நமக, தேவேந்திர நமகவிலும் பீமாய நமக உடன் கூடிய பகுதியிலும், பூர்வாஷாதா மற்றும் உத்தராஷாதாவில், அதாவது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களிலும், மற்றும் சப்ததுரங்க நமக, இது தொப்புள். ஸ்ரவண நட்சத்திரத்தின் தீக்ஷணாக்ஷரவே நமக, இது வயிறு. தனிஷ்டாவில் உள்ள விகர்த்தாயை நமக, 2 அக்குள்களும் இதனால் பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் ஷதாபிஷா நட்சத்திரத்தில் துவந்த விநாசாயை நமக என்று சூரியனின் மார்பில் உள்ள இடத்தை வைத்து வழிபட வேண்டும். பூர்வ உத்தராடத்தில் சண்டகரை நமக, 2 கரங்களிலிருந்தும், ரேவதி நட்சத்திரத்தில் 2 கைகளுக்கும் சமணம் திஷாய நமக. அஸ்வினி நட்சத்திரத்தில் நகங்களுக்கு சப்தாஸ்வதுரன் தராயை நமக. மேலும் பரணி நட்சத்திரத்தில் திவாகராய நமக, இது இந்த வழியில் சூரிய பகவானின் தொடையை வணங்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் கழுத்து, ரோஹிணி நட்சத்திரத்தில் உதடுகள், மிருகசீர்ஷத்தில் ஜீவன் மற்றும் அஸ்தத்தில் ஹரையே நமகவில் சூரிய பகவானின் பற்களை வணங்குங்கள். புனர்பூசத்தில் சாவித்ரி நமக, சங்கரரின் மூக்கை வணங்குங்கள். புஷ்யத்தில் அம்போருஹ் வல்லபையே நமக, நெற்றிக்கு மற்றும் வேத்ஸ்த சரீர தாரணே நமக. முடிவிற்கு ஆஷ்லேஷ நட்சத்திரத்தில் புனர்வசு என்று அழைக்கப்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் சாவித்ரி நமக, சங்கரரின் மூக்கை வணங்குங்கள். புஷ்யம் என்று அழைக்கப்படும் பூச நட்சத்திரத்தில் ருஹ்வல்லபையே நமக, நெற்றிக்கு மற்றும் தாரணே நமக. முடிவிற்கு ஆஷ்லேஷா என்று அழைக்கப்படும் ஆயில்ய நட்சத்திரத்தில் தலைக்கு விபூதி பிரியாயே நமக.
மாக மாதமான மாசி மாதத்தில் 2 செவிகளும் கயிறு, கொக்கி, தாமரை, திரிசூலம், மண்டை ஓடு, அரவம், சந்திரன் மற்றும் வில் ஆகியவற்றை ஏந்திய மகாதேவருக்கு வணக்கம். கயாசுரன், காமதேவன், திரிபுராவின் அழிவிற்கு, அந்தகாசுரனின் அழிவிற்கு மூல காரணம் சிவபெருமானுக்கு வணக்கம் செலுத்துவதாகும். இத்தகைய வாக்கியங்களை சொல்லி அடையாள உடல் பாகங்களை வணங்கிய பின்னர் விஸ்வேஸ்வராய நமக என்று இறைவனின் தலையை வணங்க வேண்டும். அதன் பிறகு உணவு உட்கொள்வது பொருத்தமானது. உணவில் எண்ணெய் மற்றும் உப்பு தொடர்பு இருக்கலாகாது. இறைச்சி மற்றும் பொருத்தமற்ற உணவை ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது. பரன் மாதத்தில் பிராமணருக்கு வெல்லம், பாயாசம் மற்றும் துருத் ஆகியவற்றை பக்தியுடன் ஊட்டவும். அதன் பிறகு படுக்கைக்கு ஒரு தங்க அஷ்டவ கமலம் தயாரிக்கவும். அது 8 அங்குல நீளமாகவும் பத்மராக மணி நீலக்கல்லின் இலைகள் பொறிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். பின்னர் ஒரு அழகான படுக்கையை தயார் செய்து அதன் மீது ஒரு அழகான படுக்கையை விரித்து அதன் மீது ஒரு விதானத்தை நீட்டிய பிறகு ஒரு தலையணையை வைக்கவும். படுக்கையில் ஒரு விசிறி வைக்கப்பட வேண்டும். அதை சுற்றி ஒரு படுக்கை, சட்டை, குடை, தோல், இருக்கை மற்றும் கண்ணாடி வைக்கப்பட வேண்டும். படுக்கையை பழங்கள், துணிகள், சந்திரன் மற்றும் பிற அலங்காரங்களால் அலங்கரிக்க வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்ட தங்க தாமரை அந்த படுக்கையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு 4 மந்திரங்களை கூறிய பிறகு மிகவும் எளிமையான மற்றும் பால் கொடுக்கும் பசுவை தானம் செய்யுங்கள். அந்த பசு நல்ல குணங்களை கொண்டதாகவும் ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் ஒரு கன்றுடன் இருக்க வேண்டும். அதன் குளம்புகள் வெள்ளி மற்றும் தங்கத்தாலும் பதிக்கப்பட வேண்டும். அதனுடன் ஒரு பித்தளை கிண்ணமும் இருக்க வேண்டும். நாளின் முதல் பகுதியில் தானம் செய்வது பொருத்தமானது. ஒருவர் ஒருபோதும் நேரத்தை மீறக்கூடாது. படுக்கையை தானம் செய்த பின்னர் இந்த முறையில் பிரார்த்தனை செய்யுங்கள். சூரிய கடவுளே, உங்கள் படுக்கையின் ஒளி, செல்வம் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்தது போல என் வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் நிறைந்ததாக இருக்கட்டும். வேத அறிஞர்கள் உங்களை தவிர வேறு யாரையும் சுதந்திரமாக அறிய மாட்டார்கள். எனவே நீங்கள் என்னை இந்த துக்கங்கள் நிறைந்த உலக கடலிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இதற்கு பின்னர் இறைவனை வலம் வந்து வணங்கிய பின்னர் படுக்கையையும் பாதி பசுவையும் ஒரு பிராமணரின் இல்லத்திற்கு அனுப்புங்கள். அரசரே, பகவான் சங்கரரின் இந்த விரதத்தை குறித்து ஒரு துஷ்ட மற்றும் ஆணவமுள்ள நபரின் முன் விவாதிக்க கூடாது. பசு, பிராமணர், கடவுள், அதிதி மற்றும் குறிப்பாக மதவாதிகள் விமர்சிப்பவருக்கும் இது வெளிப்படுத்தப்படக்கூடாது. இந்த பேரின்ப மற்றும் நலன் தரும் நல்ல ரகசியம் கடவுளின் பக்தனுக்கும் தனது புலன்களை கட்டுப்படுத்தியவருக்கும் வெளிப்படுத்துவது மதிப்பு. இந்த விரதம் மிகவும் பாவமுள்ள மனிதர்களின் பாவங்களை கூட அழிக்கிறது என்று சேவித்த புருஷர்கள் கூறுகிறார்கள். இந்த விரதத்தை செய்யும் மனிதன் தனது சகோதரர், மகன், செல்வம் மற்றும் மனைவியிடமிருந்து ஒருபோதும் பிரிக்கப்படுவதில்லை. மேலும் அவர் கடவுள்களின் மகிழ்ச்சியை அதிகரிப்பதாக கருதப்படுகிறது. அதேபோல் இந்த விரதத்தை பக்தியுடன் கடைபிடிக்கும் பெண் ஒருபோதும் நோய், துக்கம் மற்றும் பற்றுதலுக்கு ஆளாக வேண்டியதில்லை. பண்டைய காலங்களில் மகரிஷி வசிஷ்டர், அர்ஜுனன், குபேரன் மற்றும் தேவேந்திரன் ஆகியோரும் இந்த விரதத்தை கடைபிடித்தனர். இந்த விரதத்தை ஓதுவதன் மூலம் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆத்யசேயன் என்று அழைக்கப்படும் இந்த விரதத்தின் மகத்துவத்தையும் முறையையும் படிப்பவரோ அல்லது கேட்பவரோ தேவேந்திரனுக்கு மிகவும் பிடித்தவராவார். இந்த விரதத்தை செய்பவர் நரகத்தில் உள்ள அனைத்து மூதாதையர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். எனவே இது இன்றைய பாத்ரபத மாதத்தின் கதையாகும். பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 25ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.